நிறைய என்ன எடுக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இந்து அறநிலையத்தை பொறுத்த மட்டில் அது மட்டும் இல்ல, இன்னும் அவர்கள் பல முன்னேற்றங்களை பல கோயில்களில் செய்ய வேண்டி இருக்கிறது. அவர்கள் ஏதோ குடமுழுக்கு நடத்திவிட்டோம், 1000 குடமுழுக்கு நடத்திவிட்டோம், அதனால எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது என்று இல்லை. இன்னும் பல கோயில்கள் முன்னேற்றப்பட வேண்டி இருக்கிறது, இன்னும் பல கோயில்கள் மேம்படுத்தப்பட வேண்டி இருக்கிறது, இன்னும் பல கோயில்களின் நிலங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டி இருக்கிறது. இவையெல்லாம் செய்ய வேண்டும் என்பது எனது ஆசை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது வாகை பூவா தூங்கு மூஞ்சி மரமான் பூவான்னு தெரியல. ஆனா தாமரை மலர் அங்கல்ல, தாமரை மலர் எங்களுக்கு சொந்தமானது. அதே மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சியோட சார்ந்த சகோதரர் யானை அவர்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்க. அது சட்ட ரீதியாக ஒரு சில கருத்துக்களை சொல்கிறார். தம்பி விஜய் அந்த அவரின் கட்சியை சார்ந்தவர்கள் சட்ட ரீதியாக அதில் தவறு இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆனா விமர்சனங்கள் இல்லாமல் ஒரு கட்சி நடைமுறைப்படுத்த முடியாது. அதனால் விமர்சையாக ஆரம்பித்தாரோ இல்லவோ விமர்சனத்தோடும் ஆரம்பித்திருக்கிறார். அதனால் அவர் என்ன ஏது என்று பார்த்து மாற்றங்கள் இல்லாதது எதுவும் கிடையாது. அதனால் இன்னொருவரை புண்படுத்தாமல், இன்னொரு கட்சியை புண்படுத்தாமல் என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டுமோ மாற்றங்கள் செய்யட்டும், அவ்வளவுதான். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உக்ரைனுக்கு போயிருப்பது உலக தலைவர்களுக்கு ஒரு முன்னுதாரணம். அது மட்டுமல்ல, பல மணி நேரம் ரயிலில் அவர் பயணம் செய்திருக்கிறார். இங்க நம்ம இங்கிருந்து வேலூருக்கு போறதுக்குள்ளேயே ரயில பயணம் செய்யறார் அப்படின்னு பெரிய விளம்பரம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் உக்ரைன்ல விமானங்கள் போக முடியாத இடங்களில் சென்று அங்கே உள்ள உக்ரைன் போரினால் பாதிக்கப்பட்டவர்களை காணொலி காட்சி மூலமாக பார்த்து அவர்களோடு நான் இருக்கிறேன் என்று சொல்வது உலக அமைதிக்காக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா வருங்காலத்தில் உலக அமைதிக்கான பல நாடுகளில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒரு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் அது நம் பாரத பிரதமருக்கு தான் கொடுக்க வேண்டும் என்ற அளவிற்கு அவர் பணியாற்றுகிறார்.